நம்முடைய கவிஞர் இயற்கை அவர்களை அவர் படைப்புலகம் பற்றி உரையாட அன்புடன் அழைக்கிறோம். பெரியவர்களே, நண்பர்களே, என் அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, இந்த மேடை எனக்கு என்னளவில் ஒரு தனித்துவமான மேடை. என்னை மனிதனாக்கிய எனது தமிழாசான் புலவர் கோ தமிழரசன் ஐயா அமர்ந்திருக்க, என்னை ஆளாக்கிய எனது பள்ளி அமைத்து கொடுத்த மேடையில், எனது மாணவர்கள் முன்னிலையில், அவர்தம் பெற்றோர் முன்னிலையில் இந்த உரையை நிகழ்த்துவது என்பது உண்மையில் என்னளவில் ஒரு தனித்துவமான ஒன்றாகத்தான் உணரச் செய்கிறது. நண்பர்களே, இப்போதைய குழந்தைகள் போல் என்னால் இருக்க முடியவில்லையே என்று ஒரு சின்ன ஏக்கம் இந்த நொடியில் ஏற்பட்டிருக்கிறது. அவர்களைப் போல ஆசிரியர் முன் பெருமிதமாக துணிச்சலாக வந்து நிற்கக்கூடிய மனம் எனக்கு இப்போது வாய்க்கவில்லை என்று கூட நான் ஒத்துக்கொள்கிறேன். ஐயாவை வைத்துக்கொண்டு நான் என்ன பேசப் போகிறேன் என்ற பதபடப்பே நான் தயாரித்து வச்சிருந்த அத்தனையுமே மறந்து போகிற மாதிரியான ஒரு சூழல் இருந்துகிட்ருக்கு. ஐயா அவர்கள் இருந்தாலும் அவர் கொடுத்த தமிழ், அவர் வழிகாட்டிய நெறி எல்லாம் எனக்கு உதவி செய்யும் என்ற நம்பிக்கையில் எனது படைப்பு உலகம் என்கிற தலைப்பில் நான் இப்போது உங்கள் முன் சில கருத்துக்களை பதிவு செய்ய வந்திருக்கிறேன். அடுத்ததாக சகோதரி இளவரசி அவர்கள் தமிழ்துறையில் ஆழ நீள அகலங்களை எல்லாம் கடந்தவர் என்பதை நான் நேரில் அறிந்திருக்கிறேன். அவரும் பேச இருக்கிறார். ஆனால் நேரம் நமக்கு மிக குறைவாகவே இருக்கிறது என்ற நிலையில் முதலில் இந்த படைப்பு உலகம் அப்படின்னு என்னன்னு நம்ம பார்க்கலாம். காலையில் ஒரு தோழியிடம் படைப்பு உலகம்னா என்ன உங்களுடைய கருத்து அப்படின்னு கேட்கும்போது, உங்களுக்கு என்ன, உங்களை சுற்றி செஞ்சு தமிழியன் தோழர் இருக்கார், நிறைய எழுத்தாளர்கள் உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் உங்கள்கிட்ட பேசுவாங்க, பவான் வந்து உங்களெல்லாம் குறிப்பிட்டு பேசுகிறாரு, அதுக்கப்புறம் ஃபோனில் பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஆமாம், இல்லை, அதுவும் ஒரு படைப்பு உலகம் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ படைப்பு உலகம் என்பது அவர்களுடைய பார்வையில், அந்த தோழியின் பார்வையில், ஒரு படைப்பாளியை சுற்றி இருக்கிற உலகம் என்ற ஒரு பொருளில் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் நண்பர்களே, படைப்பு உலகம் என்பது ஒரு படைப்பாளியை சுற்றி இருக்கிற புற உலகு அல்ல. ஒரு படைப்பாளியை படைப்பாளியாக மாற்றுகிற அக உலகு தான் அந்த படைப்பு உலகம் என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் தந்து கொண்டிருக்கிற அனுபவங்களின் உணர்வுகள் விதவிதமாக நமது நாளை முழுமையாக்குகிறது. கோபம், வசை சொற்கள், இனிய பொழுதுகள், மகிழ்ச்சியான வார்த்தைகள், இப்படி ஒவ்வொன்றாக இருக்குது. சில பேர் ஒரு படி மேலே போய் தன்னைத்தானே சீரழித்துக் கொள்கிற தவறான பழக்க வழக்கங்களுக்கு கூட போகிறார்கள். படைப்பாளன் இந்த உணர்வுகளை ஒரு தேர்ந்த சிற்பி கல்லின் தேவையற்ற பாகங்களை நீக்குவதைப் போல, ஒரு தேர்ந்த ஓவியன் தனது ஓவியத்திற்கான அழகான வண்ணங்களை தேர்ந்தெடுப்பதைப் போல, படைப்பாளனும் ஒரு சாதாரண மனிதன் என்ற அடிப்படையில் அவனுக்குள் தோன்றுகிற உணர்வுகளில் இருக்கக்கூடிய தேவையற்ற கற்களை நீக்கிவிட்டு தேவையான வண்ணங்களை சேர்த்து கொண்டு தன்னுடைய உணர்வுகளை காட்சிப்படுத்துகிறான். அதுதான் படைப்பாகிறது. அந்த வகையில் பார்த்தால் நீங்கள் ஒவ்வொருவருமே இங்கே படைப்பாளிகள் தான். சொல்ல தெரிந்தவன் நான் உங்கள் முன் பேசிக் கொண்டிருக்கிறேன். மனதில் ஆயிரம் உணர்வுகளை வைத்துக்கொண்டு எதிரில் அமர்ந்து என்னையும் பேச்சாளனாக நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் உண்மை. இந்த உலகத்தில் ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரை எழுதப்பட்டிருக்கிற, படைக்கப்பட்டிருக்கிற அனைத்து படைப்புகளும் உணர்வு குழந்தைகளின் காட்சிப்படுத்துதல் அல்லது உணர்வு குழந்தைகளை ஈன்றெடுத்தவர்கள் தனது குழந்தைகளை உலகத்தில் உலவ விட்ட ஒரு செயல் என்றுதான் நாம் படைப்புகளை பார்க்க வேண்டும். நண்பர்களே, டைவிங் பெல் அண்டர் த பட்டர்ஃப்ளை அப்படின்னு ஒரு சின்ன படம் இருக்கு. அந்த படத்துடைய ஒரு பத்திரிகையாளர், எழுத்தாளர், அவர் வந்து அவருடைய ஆட்டோபயோகிராஃபி, சுயசரிதை தான் அந்த படமாக மாற்றப்படுது. இது வந்து சாதாரண ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு படமாக மாற்றுற அளவுக்கு இதில் என்ன இருக்குது, இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பத்திரிகையாளர் ஒரு 1952ஆம் ஆண்டு ஒரு நிகழ்ச்சியில் கலந்துட்டு வரும்போது திடீர்னு அவருக்கு வந்து பேரலிசிஸ், ஒரு பக்கவாத நோய் வந்துடுது.
உடம்புல கண் இமைகளை தவிர சிந்தனையை தவிர வேறு எதுவுமே வேலை செய்யலை. அப்படி ஆயிடுறார். அப்படி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு புத்தகம் எழுதுவதற்காக அவர் ஒப்புக்கொண்டிருக்கார், ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ யாரும் வந்து கான்ட்ராக்டை ஞாபகப்படுத்தி நீங்கள் எழுதி தான் கொடுத்தாகணும்னு சொல்ல போகிறதில்லை. என்றாலும் கூட அவருள்ள இருந்த படைப்பு மனம் இதை முடித்தாக வேண்டும் என்று சொல்லி தான் சுருக்கமாக சொல்லிடுறேன். அந்த படைப்பு மனம் அவர் தூண்டும் போது அவங்களுக்கு அசிஸ்டன்ட் உதவி செய்வதற்காக வந்த தெரப்பி இருக்காங்களே, இந்த ஓரல் தெரப்பி, இந்த தெரப்பிஸ்ட் வருவாங்கள்ல, அவங்கள்ட்ட அவங்க வந்து உதவி செய்கிறாங்க. அவர் மனசுக்குள்ளே இருக்கிற படைப்பு மனம் படைப்பாக வெளியே வர்றதுக்காக உதவி செய்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஏபிசிடியோடைய அந்த ஆல்ஃபாபெட்டோடைய நோட்டை எடுத்து ஒரு பேப்பரில் எடுத்துக்கிட்டு காமிக்கிறாங்க. ஒவ்வொரு எழுத்தாக வாசிக்கிறாங்க. அவர் ஒரு உதாரணத்துக்கு எஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஏலேருந்து Z வரைக்கும் படிச்சுட்டு வராங்க. ஒய் வரும்போது அவர் கண் இமை சிமிட்டும், அவங்க குறிச்சிக்குவாங்க. இப்படி கண் சிமிட்டலின் மூலமாக ஒரு படைப்பு எழுதப்பட்டிருக்கிறது. அது இந்த உலகை ஆண்டிருக்கிறது என்று சொன்னால், படைப்பு உலகம் என்பது அது எல்லா உலகத்திற்கும் அப்பாற்பட்டது என்று நாம் இந்த ஒரு சின்ன நிகழ்வில் புரிந்து கொள்ளலாம். ஒரு ஈரானிய படம் சில்ட்ரன் ஆஃப் த ஹெவன், எல்லாரும் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த தலைப்பு பாருங்க, சொர்க்கத்தின் குழந்தைகள். யாரெல்லாம் சொர்க்கத்தின் குழந்தைகள்? ஒவ்வொரு அப்பா அம்மாவுக்கும் அவங்களுடைய குழந்தைகள் சொர்க்கத்தின் குழந்தைகள் தான். ஆனால் ஏன் இந்த படைப்புக்கு இந்த சொர்க்கத்தின் குழந்தைகள், சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் ஒரு பெயர் வச்சிருக்காங்க? ரொம்ப சின்ன ஒரு அவுட்லைன் சொல்லுவாங்களே, ஒரு சினிமாவுடைய அவுட்லைன் அப்படின்னு சொல்ல போனால், அண்ணன் தங்கச்சி, அண்ணன் 9வது படிக்கிறான், தங்கச்சி அதுக்கு கீழே இருக்க 7வது 6வதோ படிக்கிறாங்க, அல்லது ஏதோ ஒரு வகுப்பு. ஈரான் மொழி, எனக்கு ஈரான் மொழிலாம் தெரியாது. ஆனால் அந்த படத்துக்கு பார்க்கறதுக்கு மொழியே தேவையில்லை. இங்கே இருக்கிற நம்மளுடைய திரைகளில் இருக்கிற மாயாஜால வேலைகள்லாம் அங்கே கிடையாது. அதிநவீன ஒரு துப்பாக்கியை கொண்டு சரமாரியாக சுடப்படக்கூடிய அத்தனை குண்டுகளிலும் தப்பிக்கக்கூடிய நாயகன் பாய்ந்து கொண்டிருக்கும் வேளையில் ஒரு தோட்டாவில் அத்தனை எதிரிகளையும் வீழ்த்தக்கூடிய மாயாஜாலத்தை ஈரானியர்கள் கற்றிருக்கவில்லை. அவர்கள் மிக யதார்த்தமாக படம் எடுத்தார்கள். 2 குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு போனால், அப்பா ரொம்ப ஏழ்மையான இருக்க, அம்மா வந்து புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஷூ தொலைஞ்சு போச்சு. தங்கையோட ஷூ வந்து அவன் தச்சிட்டு வர போகிறான். அவன் வர வழியில் தவற விட்டுட்டான். அண்ணன் சொல்கிறான், தங்கச்சிட்டு என் ஷூ போட்டு நீ ஸ்கூல் போ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி போட்டுட்டு போகும்போது இது எப்படி மாற்றிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு காலையில் பள்ளிக்கூடம், அவருக்கு மத்தியானம் பள்ளிக்கூடம். இவங்க போயிட்டு வந்து வேகமாக வந்து அந்த ஷூவை கட்டி அண்ணங்கிட்ட கொடுப்பாரு. அண்ணா போட்டு போயிட்டே வருவார். ஒரு கட்டத்தில் அந்த ஒரு ஜோடி ஷூவும் தொலைந்து போகுது. இது நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லுவேன். ஒவ்வொரு ஃப்ரேம்லையும், ஒவ்வொரு காட்சி அமைப்பிலும் உணர்வுகளின் ஒவ்வொரு நுனியிலும் அரும்புகளையும் மலர்களையும் அன்பையும் மலர்த்துகிற, மானுடத்தை மலர்த்துகிற அற்புதமான படைப்பு. கிடைத்தா பாருங்க நீங்கள், சில்ட்ரன் ஆஃப் ஹெவன். ஏன் அவங்க சொர்க்கத்தின் குழந்தைகள் பாருங்க. ஷூ தொலைஞ்சு போச்சு. கடைசியில் பள்ளியில் வந்து ஒரு விளையாட்டு போட்டி நடக்குது. முதற் பரிசு ஒரு பெரிய பொக்கிஷமான ஒரு பரிசு. நான் ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தேன். அந்த பரிசு ஞாபகம் இல்லை. ஒரு பெரிய வேல்யூபிளான ஒரு பரிசு. 2ஆம் பரிசு ஒரு ரன்னிங் ஷூ. இப்போ போட்டி நடக்குது. இந்த போட்டியில் பயிற்சியே இல்லாத அண்ணங்காரன் கலந்துக்கிறான். அப்பா வந்து வறுமையின் காரணமாக அவருக்கு ஷூ வாங்கி கொடுக்க முடியல. அப்பாவுக்கு தெரியவுக்கும் விருப்பம் இல்லை. அப்போ அவன் கலந்துக்கிறான். போட்டியில் ஓடுறாங்க. போட்டியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் திரும்பி பார்த்தா அண்ணங்காரன் தான் ஃபஸ்ட்டில் வந்துட்டு இருக்கிறான். அவனுக்கு பின்னாடி தான் அத்தனை கூட்டம், அத்தனை போட்டியாளர்கள் ஓடி வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவரால் ரீச் பண்ண முடியல. அவருடைய மனசு ஃபுல்லாக ஷூ தான் வாங்கணும். ஃபஸ்ட் பிளேஸ் வந்து அதை விட வேல்யூபிளான ஒரு பொருள் கூட கிடைச்சிடுது. ஆனால் அவருக்கு ஷூ தான் கான்சன்ட்ரேஷன், அது மட்டும் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்காரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் ஜெயிச்சிருவார் போல இருக்கு. ஜெயிச்சிருவோமேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை பயப்படுது. அதான் சொர்க்கத்தின் குழந்தை. ஜெயிச்சுட்டா நம்மளால் ஷூ வாங்கி தங்கச்சிக்கு கொடுக்க முடியாதேன்னு சொல்லி அந்த குழந்தை பயப்படுது. சொர்க்கத்தின் குழந்தை யாருன்னு பாருங்க. அவங்களுக்கு பொருளுடைய மதிப்பு, மெட்டீரியலிஸ்டிக்கான அந்த வேல்யூன்றது பெரிய விஷயமே இல்லை. அந்த தருணத்தை அவங்க கடந்து விட வேண்டும் என்பது மட்டும்தான் நம்மளுடைய தலையாய நோக்கமாக இருந்துட்டு. ஸோ ஸ்லோவாக ஓடி எல்லாம் ஜெயிச்சிருவான், ஃபஸ்ட் பிளேஸ் வந்துடுவான்னு சொல்லும்போது அந்த பையன் வேணுன்ட்டே ஸ்லோவாக ஓடி பின்னாடி வந்த நண்பர்களை ஓட விட்டு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 3வது 4வது போயிடுவான். பயந்து போய்ட்டு ஐயோ செகண்ட் ப்ரைஸ் வந்தால் தானே ஷூன்னு சொல்லிட்டு திரும்பவும் முயற்சி பண்ணி கடைசியில் செகண்ட் ப்ரைஸ் வாங்கி ஷூ வாங்கி தனது தங்கைக்கு அந்த கொடுப்பதோடு அந்த படம் முடியும். ஒரு படைப்புலகத்தின் வழியாக நமக்கு ஒரு படைப்பாளி கடத்துகிற விஷயம் என்னன்னு நீங்கள் இதிலேருந்து புரிஞ்சுப்பீங்க. எதை நம்ம உலகம், எது நம்ம வாழ்க்கையுடைய ஆகச்சிறந்த விஷயங்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோமோ அது எல்லாவற்றையும் படைப்பு மறுபரிசீலனை செய்ய வைக்கிறது. தேவதச்சன் அவர்களுடைய ஒரு கவிதையை நான் சொல்கிறேன்.
நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் நிறைய மரங்களை பார்த்திருப்பீர்கள், நிறைய செடி கொடிகளை வளர்த்திருப்பீர்கள். தேவதச்சனுடைய ஒரு கவிதையில் சொல்கிறார், ஒரு இலையின் முன்பக்கம் அதோடைய பின்பக்கத்தோடு சொல்வதற்கு ஏதாவது செய்து வைத்திருக்குமா அப்படின்னு யோசிக்கிறார். ஒரு இலையுடைய முன்பக்கம் அதன் பின்பக்கத்திற்கு சொல்வதற்கு ஏதேனும் செய்தி வைத்திருக்குமா அப்படின்னு சொல்றாரு. அதோட கவிதை முடியல. எப்படி முடியுதுன்னா, ஒரு தாய் தன் மகளுக்கு சொல்வதை போல அப்படின்னு. ஸோ இந்த கவிதையில ஒரு இலையுடைய முன்பக்கமும் பின்பக்கமும் போலதான் தாயும் மகளும் என்கிற அற்புதமான உணர்வை அதுக்குள்ளேருந்து நீங்கள் நீட்டிச்சு புரிஞ்சுக்கலாம். நான் விளக்கலாம், டைம் இல்லை சொல்கிறாங்க. அதுக்குள்ளேருந்து நீங்கள் நீட்டிச்சு புரிஞ்சுக்கலாம் கவிதை எங்கே போயிட்டு இருக்கு. ஸோ இப்படி ஒவ்வொரு படைப்பாளரும் இந்திய அளவில் மட்டும் இல்லை, தமிழகத்தில் இல்லை, உலகத்தில் இருக்கிற அனைத்து படைப்பாளர்களும் மானுடத்தை நம்ம மறுமலர்ச்சி காலத்துக்கு பின்னாடி வந்து தான் பாடுபொருள் வேறு வேறாக மாறியது. அதுக்கு முன்னாடி வந்து முழுக்க முழுக்க செவ்வியல் காலத்தை தாண்டி இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்துச்சு, முழுக்க முழுக்க ஸ்பிரிச்சுவலிசம் சொல்லக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் மட்டும்தான் நிறைந்திருந்தது அனைத்து படைப்புகளிலும். அதன் பிறகு மறுமலர்ச்சி காலத்தில் பேசாத பொருளை, பாடாத பொருளை பாட துணியக்கூடிய அற்புதமான சாத்தியப்பாடுகளை ஒவ்வொரு மனிதனும் கண்டடைய ஆரம்பித்தான். மனிதம் என்பது பாடு பொருளாக, பேசு பொருளாக மாறியது. அதன் பிறகுதான் படைப்புலகம் எண்ணற்ற திசைகளில் விரிந்து கொண்டே போகிறது. நம்ம என் திசைகள் சொல்லுவோம், அதுக்கு திசைகளே இல்லை படைப்புலகத்திற்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த நேரத்தில் முடிக்கிற தருணம் வந்துச்சு. என்னோட ஒரு கவிதையை மட்டும் உங்களோட படிச்சுட்டு நான் முடிச்சுக்கிறேன். இன்னும் நிறைய இருந்தாலும் கூட அற்புதமான உரையாளர், சிறந்த கல்வியாளர் நமக்காக காத்திருக்க வேண்டான்னு நான் இதை முடிச்சுக்கிறேன். கவிதையோட தலைப்பு நம்ம மொழியில தான் இருக்கு, பெரிய கஷ்டமான இல்லை. என்னுடைய ஒரு கவிதை சிங்கார் சாந்து. சிங்கார் சாந்து பற்றி உங்கள் எதை பேருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரில, அதுதான் தலைப்பு. நான் படிச்சுக்கிறேன். இன்னமும் கடையாக அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஹைடெக்ஸ் மைட்டப்பா 1, 2 அரிக்கால கரும்பச்சை கண்ணாடி வளையல் 1 டசனு, ஜாதி மல்லி 5 முழம், வசந்த பவனில் நெய் மைசூர் பாக் 1/4 கிலோ, ஃப்ரேம்லேருந்து ஒதுங்கிடுச்சுன்னு கண்ணா ஆப்டிக்கல்ஸில் கொடுத்துருந்த ரெட்டை லென்ஸு கண்ணாடியை திரும்பி வாங்கியாச்சு. பாக்கு கலர் சிங்கார் சாந்து மட்டும் எங்கேயும் கிடைக்கவே இல்லை. கடைசியாக ராஜா நாவல்டஸில் ஒரு 8 பார்த்துடலாம்னு போனால் அதெல்லாம் ஓடுறதில்ல சார், இப்போல்லாம் யார் அதை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. படையல் போட்டு கற்பூரம் ஏற்ற குச்சியை உரசுனா 1 கூட பத்தலை. படையல் போட்டு கற்பூரம் ஏற்ற குச்சியை உரசுனா 1 கூட பத்தலை. நெல் விளக்கில் இருந்து ஒரு வழியாக கற்பூரம் பற்றி தீபாரதனை காட்டியாச்சு. தேங்காயை உடைச்சா மூலியா போகுது. அது ஒன்றும் இல்லைடா, முருகல் காய், அதனால தான் அப்படி போச்சுன்னு பெரியம்மா மனசை தேர்த்தி விடுறாங்க. ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியும், சின்ன வயசில் சிங்கார் சாந்து அம்மா வாங்கி வர சொல்லும்போது இல்லைன்னு வந்தா, மறந்து வந்தா எத்தனை கொட்டு விழுன்னு. அதனால் மானசீகமாக ஃபோட்டோவை பார்த்து வணங்குறேன், மன்னிச்சிடமா. அடுத்த முறை எப்படியாவது சிங்கார் சாந்து வாங்கியாந்துடுறேன்னு நெடுஞ்சான் கிடையா விழுந்து வணங்கின. ஃபோட்டோவுக்கு பின்னாடி இருந்து பல்லி கத்தியது. நன்றி, வணக்கம்.